அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை உங்களோட ஸ்ரீ கனகதாரா சேனல் மூலியமா பகிர்ந்து கொள்வதில் மிக மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் ஈரோடு அஸ்ட்ரோ கனிமணி மேடம் அவர்கள். இவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடத்தில் மிக சிறப்பான முறையில நிறைய பலன்களை மக்களுக்கு நீங்க வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய சந்திப்பு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்று நமக்கு ஜோதிடத்தின் மூலியமா ஒரு வாழ்க்கையில ஜாதகருடைய நிலைப்பாடுகளை பற்றியும், அதுல ஒரு முக்கியமான ஒரு கிரகத்தை பற்றியும், அவர்கள் எப்படி இருந்தா அவர்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரியா ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் மேடம், வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக எம்டி கனகாம்பாள் அவர்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கனகதாரா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கங்க. இப்ப நான் பேசுற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மாந்தியை பத்தி தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு மாந்தியை யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. கேரளா சைடு தான் பெருசா எடுத்துக்கிறாங்க. மாந்தி இல்லாம அவங்களுக்கு கணிதமே கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம தமிழ்நாடு சைடுல பிரசன்னத்துக்கு மட்டும்தான் மாந்தியை எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாந்தி உணர்த்தக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் ஒரு ஜாதகத்துல எடுத்துட்டீங்கன்னா மாந்தி இருக்கிற இடத்த வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாந்தி வச்சுதான் சொல்லி அவங்க உண்மையாலுமே எப்படிங்க எங்க முன்னோர்கள்ல இப்படி நடந்தது எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லி வீட்டுல போய் கேட்டுட்டு ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லி எனக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாந்தி பயங்கர சிறப்புங்க. இப்ப இந்த மாந்தினா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்ப மாந்தி அப்படின்னா சனியோட மகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப சூரியனுக்கு பேரன் சனி. சூரியனோட மகன் சனி, சனியோட மகன் மாந்தி. அப்ப சூரியனுக்கு பேரன். இதுதான். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சுப கிரகம் ஆனா அசுபமான கிரகம் ஒரு சுப பலனை தரும் அப்படிங்கிறத இந்த மாந்தி வச்சு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த மாந்தி என்ன மாதிரி விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்தும், எந்த மாதிரி விஷயங்களை நம்மனால ஜாதகருக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவகம் நலிவடைஞ்சு போகும், கெட்டு போகும். ஏன்னா ஒரு விஷயத்த டீகம்போஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாந்தி தான். இப்போ ஒரு ஆன்மா ஒரு உடல்ல இருந்து உயிர் உடலா மாறி அந்த மாதிரி ஒரு இறப்பு நிலைக்கு போறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாந்தி தான். மாந்தி எந்த ஒருத்தருக்கு ஒரு மரணம் சம்பவிக்கிற காலத்துல மாந்தியோட இணைவு இருந்தா மட்டும்தான் அந்த சம்பவம் நடக்கும். ஏன்னா இது அசுபமான விஷயமாக சொன்னாலும் கூட இந்த மாந்திய வச்சுதான் நிறைய தோஷங்கள் இருக்குங்க. நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடை, பொருளாதார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி நிறைய தடைகள் இருக்கு. அப்ப நம்ம ஒரு அசுப விஷயங்களை பேசினா மட்டும்தான் அந்த மாந்தியின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கினா மட்டும்தான் நம்ம டெவலப் ஆக முடியும். அதற்காக நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். இப்ப 12 பாவங்கள் இருக்கு இல்லைங்களா? 12 ராசி இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி மாந்தி இருந்தா என்ன பலனை கொடுக்கும், மாந்தி எந்த கிரகங்களோட சேர்ந்தா எந்த மாதிரி சேர்க்கை கொடுக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்னத்துல மாந்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு முகத்துல தலையில ஏதாவது ஒரு காயம் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஆறாத தழும்பு அவங்களுக்கு கண்டிப்பா கம்பல்சரி இருக்கும். அதை வச்சே இவங்களுக்கு லக்னத்துல மாந்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இந்த லக்னத்துல மாந்தி உள்ளவங்களுக்கு முன்னோர்களுடைய பிரேத தோஷம் இவர்களுக்கு இருக்கும். அதாவது என்னன்னா இப்ப ஒரு பிரேதத்தை வச்சுட்டு நீ எடுத்துட்டு போ, நான் எடுத்துட்டு போ அந்த மாதிரி. இப்ப மகன்கள் வெளியவே வச்சுட்டு அந்த பாடியை வச்சுக்கிட்டு அதை ஒரு அதை ஒரு கஷ்டப்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கடன்காரர்கள் இந்த பணத்தை கொடுத்தாதான் நாங்க பாடி எடுப்போம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இவங்களோட தலைமுறையில இந்த மாதிரி முன்னோர்கள் தலைமுறையில நடந்திருந்தது அப்படின்னா அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு லக்னத்துல மாந்தி இருக்கும் அல்லது லக்னாதிபதியோட மாந்தி கண்டிப்பா இருக்கும். இவர்களுக்கு இந்த பிரேத தோஷம் இருக்கும். இப்ப இந்த மாதிரி பிரேத தோஷம், பிரேத சாபம் இருக்கும்போது என்ன மாதிரி இவர்களுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் அதாவது
பூர்வீகத்துல இருக்கும்போது இவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது. ரொம்ப பிரச்சனையான காலகட்டமா ரொம்ப பிரச்சனையா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ப்ரீ மெச்சூர்ட் சைல்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாதிரி மூல வளர்ச்சியற்ற குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இந்த தோஷத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து போக்கியே ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் அந்த அதாவது உங்களுடைய ஜாதகத்துல அந்த மாந்தி என்ன நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திரத்தன்றைக்கு போய் அதற்குண்டான வழிபாடு இருக்கு. அந்த வழிபாடு படி நம்ம பண்ணணும். ஏன்னா அது வந்து ஃபுல் டீடைல் சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவா சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் ஜாதகத்தை அமைப்பு என்ன கிழமை என்ன நட்சத்திரம் என்ன ஹோரையில போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். அந்த அந்த பண்ணினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய அதாவது நீங்க அனுபவிச்சது போக அட்லீஸ்ட் உங்க வரக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய ஜெனரேஷன் வந்து அந்த பிரச்சனையில இருந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க யார் ஜாதகம் வேணா ஒருத்தருக்கு இப்ப உங்க அப்பாவுக்கு உங்க ஜாதகத்துல லக்னத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் லக்னத்துல மாந்தி கன்ஃபார்மா இருக்கும். இல்லைன்னா அந்த லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கும். அது இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க எத்தனை ஜாதகம் வேணா செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு நான் இது மாதிரி நிறைய ஜாதகம் அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அந்த மாந்தியோட தொடர்பு வந்து கண்டிப்பா இருந்தே இருக்கும். அதனால இது வந்து நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணக்கூடிய இதாகட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லக்னத்துல 2ல மாந்தி இருக்கு அப்படின்னா இது குடும்பஸ்தானத்துல மாந்தி இருக்கு. அப்ப இவர்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா குடும்பம் அமையறக்கே பிரச்சனை இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்க வந்து இவங்கனால காப்பாத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க, இல்ல பணமே வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கிட்டு இந்த டைம்ல கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணம் இவங்க கையில இருந்து போனாலும் அதுவும் இவர்களுக்கு திரும்ப கிடைக்காது. அப்ப இவங்க இந்த ஜாமீன் அந்த மாதிரி ஏதாவது கையெழுத்து போடுறப்ப இவங்க வந்து ரொம்ப கவனமா போடணும். இப்ப நிறைய ஜாதகத்துல பாருங்க 2ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டதுன்னா யாரோ கட்டின கடன் யாரோ வாங்கின கடன் இவங்க ஜாமீன் போட்டிருப்பாங்க. இவங்க கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து 2ஆம் இடத்தோட மாந்தி சம்பந்தப்படுறப்ப இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களும் வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து குடும்பத்துல வந்து நிறைய என்னன்னா பிரிஞ்சு டைவர்ஸ் ஆனவங்க நிறைய இருப்பாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போறவங்க இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். பெருசா பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க குடும்பத்துல உறவுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க இப்ப தாத்தா வழி அந்த மாதிரி கிரகம் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை சார்ந்த உறவுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 2ஆம் இடத்துல இருந்துதான். அதே சமயம் பாத்தீங்கன்னா 3ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்களுடைய வெற்றி அடுத்த ஸ்தானத்துக்கு வெற்றிக்கு போறப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கும். தடைகளை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தைரியமா இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் யோசிச்சு நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா புஷ்ன்னு போயிடும். எந்த ஒரு விஷயமும் அவங்களால பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பயம் அவங்க வாழ்க்கையில வந்து நினைச்சு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஐயோ நம்ம எப்படி லைஃப ரன் பண்ண போறோம் என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் 3ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் பாருங்களேன் பாத்ரூம் போறது கூட அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு போகும். அந்த மாதிரி வந்து ஒரு இவங்களுக்கே இயற்கையாவே ஒரு பயம் இருக்கும். அதை விட பாத்தீங்கன்னா இதுல செவ்வாய் தொடர்பு இருக்கு. செவ்வாய் வந்து நீசமாயோ இல்ல செவ்வாய் தொடர்பு இருந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில இந்த ஒரு குழந்தை தான் இருக்கும். தங்கச்சியோ தம்பியோ இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த தம்பி தங்கச்சிங்களுக்கு பிரச்சனைக்குரியதா இருக்கும். அந்த மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கும். இப்ப இந்த 3ஆம் இடத்துல உள்ள மாந்திக்கு பரிகாரம் செய்யணும். அவ என்ன நட்சத்திர சாரம் அதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் இவங்க லைஃப்ல அடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியும். இவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு படிப்பே படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேற்படிப்பு படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் வரும். இவங்க நினைச்ச கோர்ஸ் கிடைக்காது. அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு விருப்பப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தான் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அதாவது எல்லா விதத்திலயும் வந்து இவர்களுக்கு ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி பண்ணனா அவங்க நல்லா சிறப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 4 இந்த 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அடிக்கடி இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏதாவது வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டாக்டர்கிட்ட போனாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து ஹெல்த் இது இருந்துட்டே இருக்கும்.
எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு இருக்கு சொல்லுவாங்க. ஆனா டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் அந்த நோய் எதுவுமே இல்லைங்க, நல்லாதான் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பட் இவங்கனால அது நல்லா நல்லா இருக்க முடியாது. சுகவீனம் ரொம்ப கெடும் இவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய் வழி சொந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா துர்மரணங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி சொந்தத்துல வந்து அகால மரணங்கள், துர்மரணங்கள், விஷம் குடிச்சு இறக்குறது, தண்ணியில போய் இறக்குறது, இந்த மாதிரி மர்மமான முறையில இறந்தவங்க. ஏன்னா நான் காலப்புருஷனுக்கு நாளுங்கிறது இது நீர் ராசியா வரனால பாத்தீங்கன்னா மர்மமான முறையில பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல இறந்தவங்க வந்து நிறைய இருப்பாங்க. இப்ப இவர்களும் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த நோய்க்கு என்ன மருந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். இவர்கள் இதுல பாத்தீங்கன்னா நிறைய இவங்க தாய் வழியில மன ரீதியா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரொம்ப இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப இவர்கள் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இவங்க குடும்பத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4ஆம் அதிபதி சாரத்திலேயோ இல்ல 4ஆம் அதிபதி நட்சத்திரத்திலோ இல்ல சந்திரன் மாந்தியில நின்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 5. இந்த 5ங்கிறது நமக்கு வந்து முக்கியமான இது இல்லையா? 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள். அதாவது நம்ம முன்னாடி என்ன வரம் வாங்கிட்டு வந்தோமோ அந்த அந்த வரத்தையும் அந்த புண்ணியத்தையும் சொல்லக்கூடிய இடங்கள் தானே திரிகோணங்கள். அப்ப இந்த திரிகோணத்துல 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா இது ஒரு முக்கியமான இடம். பூர்வ புண்ணியம் இல்லையா? பூர்வ புண்ணியம் நம்மளுடைய ரசனை, கலை, காதல், நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய நுண்ணறிவு, நுட்பமான ஆழ்ந்த அறிவு, இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் பூர்வ புண்ணியம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல மாந்தி இருக்கு அப்படிங்கிறப்ப 5ஆம் இடம் இதை விட மெயின் முக்கியம் எதுன்னா புத்திரஸ்தானம். அதாவது நம்மளுடைய வாரிசுகளை உருவாக்கக்கூடிய ஸ்தானமும் இதுதானே. அப்ப இந்த இடத்துல வந்து மாந்தி இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா 5ல மாந்தி இருக்கிறது நான் நிறைய ஜாதகத்துல பார்த்திருக்கேன். மாந்தி இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு வந்து முதல் குழந்தை கருக்கலைப்பாகும், 2வது குழந்தை தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிறப்பதற்கே லேட்டா தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சந்ததி விருத்தியினரை வந்து இது வந்து மட்டுப்படுத்தும். இப்ப சந்ததி டெவலப்மெண்ட் வந்து இருக்காது, வாரிசு இருக்காம வந்து மட்டுப்படுத்தும். அதே மாதிரி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பா. அதாவது சகோதர வழி உறவு பங்காளிகள் உறவுல பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா இந்த மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாந்தி 5ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தோட்டத்திலேயே வந்து அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா எங்க தோட்டத்திலேயே எங்க தாத்தாவோட இது இருக்கு, சமாதி இருக்கு, எங்க பாட்டி சமாதி இருக்கு, எங்க தோட்டத்திலேயே இருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு அது வந்து சிறப்பு கிடையாது, அது வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அந்த சமாதி இருக்கிறப்பவே வந்து அந்த இடத்துல மாந்தி வந்துடுறாரு. அப்ப ஏன்னா மாந்தி வந்து ஒரு உறவு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆன்மா அழிக்கக்கூடியதுன்னு. இப்ப அந்த ஆன்மா அழியிறப்ப அங்க மாந்தி வந்துடுறாரு. அப்ப நீங்க அந்த இடத்துல அந்த சமாதி அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட், நீங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பாருங்களேன் 2 தலைமுறைக்கு மேல 3ஆவது தலைமுறை அந்த இடத்துல வாழவே முடியாதுங்க. கண்டிப்பா ஒன்னா இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலை வரும், இல்லைன்னா அந்த குடும்பத்தை விட்டு பாத்தீங்கன்னா எங்கேயோ வீடு வந்து ஒரு பராமரிப்பு இல்லாம பாலடைஞ்சு போய் இருக்கும். தாத்தா பேரன் பேத்திங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஊர் பக்கம் வாழ்வாங்க. அவங்க வந்து இந்த வீடு இருக்கு அப்படிங்கிற பேர்ல தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் அதிபதியோட மாந்தி தொடர்பு இருக்கும். அப்ப இது வந்து அவங்களுடைய எல்லா இதையும் பூர்வீகத்தையும் கெடுக்கும், குழந்தைகள் வாரிசையும் கெடுக்கும், எல்லாத்தையும் கெடுக்கறனால இது கண்டிப்பா வந்து இந்த 5ஆம் அதிபதியோட இருக்கவங்க மாந்திக்கு பரிகாரம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். செஞ்சா மட்டும்தான் இவர்களுடைய வர தலைமுறையினர் வந்து கண்டிப்பா நல்லா சிறப்பா இருப்பாங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6ல சனி இருக்கு அப்படிங்கிறப்ப சாரி 6ல மாந்தி இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள். அதாவது வேலைக்காரர்களால பிரச்சனை வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தாங்க. வேலைக்காரங்களால பிரச்சனை இப்ப ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம ஒரு விஷயம் 6ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம சர்வீஸ் அப்படிதானே, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு உணவே சர்வீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய நம்ம விஷயத்த படிச்சிருப்போம் தெரியுங்களா? அந்த ஹோட்டல் எல்லாம் நடத்துறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பல்லி விழுந்துருச்சு, கரப்பான்பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போடுவாங்க. உணவுல நச்சு பொருள் கலந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஹோட்டல்ல வந்து இது சீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்க ரொம்ப கவனமா, அதுவும் பொதுமக்கள் தொடர்புடைய தொழில் செய்யறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவர்கள் இந்த பொதுமக்கள் தொழில்னாலேயோ இல்ல வேலைக்காரங்களாலேயோ இல்ல சர்வீஸ் செய்யறப்ப அதன் மூலம் இவங்க நல்லதை நினைச்சுதான் செய்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது பாய்சன் கலந்துருச்சு, அது அந்த கேஸ் வந்து இவங்க மேல வந்துரும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளதா இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த 6ஆம் இடத்தோட மாந்தி இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது உணவு சார்ந்த தொழில் இல்ல பொதுமக்கள் சார்ந்த தொழில் எல்லாம் பண்றாங்க,
சர்வீஸ் சார்ந்ததெல்லாம் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். வேலையாட்கள்னால பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியதும் இவங்கதான் இருப்பாங்க பாருங்களேன். வேலையாள்னால முதலாளி மரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து இவர்களுக்கு அந்த மாதிரி தொடர்பு இருந்தா அப்படி இருக்கும். அதனால இவர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல மாந்தி. இந்த 7ல மாந்தி அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு ப்ராப்ளம், கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரோட கேரக்டர் இப்படி இல்லைங்க, மனைவியோட கேரக்டர் இப்படி இல்லைங்க, இவங்க வந்து இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து ஏதாவது ஒரு தீய பழக்கங்களுக்கு அடிமையாயிருவாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி வேற இல்லீகல் கான்டாக்ட் அந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டு இவர்களுடைய லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது ரொம்ப கவனமா, வாழ்க்கையவே வந்து நம்ம மாத்தக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். தலைகீழா வாழ்க்கையே மாத்திரும். ஏன்னா நல்லவங்க நல்லா விசாரிச்சுதான் நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம். திருமணத்துக்கு பிறகு 7ஆம் இடங்கிறதுனால திருமணத்திற்கு பிறகுதான் இவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பங்காளி உறவுகள், பங்காளி சண்டை வர்றது, இதெல்லாம் செவ்வாயெல்லாம் ரொம்ப பலமா இருந்ததுன்னா கத்தி சண்டை, வெட்டு குத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். இதையெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா மாந்திக்கு வந்து கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். ஏன்னா இது வந்து மெயின் ஒரு அதாவது 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு பொதுமக்கள் தொடர்பு, திருமணம், பங்காளிகள் எல்லாமே, பார்ட்னர்ஷிப் எல்லாமே இதுதானே. அப்ப இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல, பார்ட்னர்ஷிப் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதாரணமா சண்டை போட்டுக்கிறது. அதனால வந்து மேக்சிமம் இந்த மாந்தி சம்பந்தப்படப்ப என்ன மாதிரி பிரச்சனைக்குன்னா கொலைப்பழி, இந்த மாதிரி ஜெயில் தண்டனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய அனுபவிக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து இது வழிவகுத்து கொடுக்கும். பிரேத தோஷம் இந்த மாதிரி எல்லாம் எல்லா சாபங்களும் வர்றது எல்லாமே இந்த மாந்தி இதனாலதான். இந்த மாதிரி தோஷங்கள் தான் மெயினா வரும். அதனால பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமா எச்சரிக்கையோட இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ங்கிறது நம்மளுடைய ஆயுள் ஸ்தானம், நம்மளுடைய ரகசியங்கள் காக்கப்படும் இடம் அதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப இந்த 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து வண்டி வாகனங்களை போறப்ப ரொம்ப கவனமா போகணும். அடிக்கடி விபத்து ஏற்படுறது, அடிக்கடி ஆபரேஷன் பண்றது, நிறைய வந்து என்ன ஏதாவது தையல் வந்து அவங்க உடம்புல 8ல மாந்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்களேன், ஏதாவது ஒரு தையல் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடிக்கடி வண்டியில போறது எல்லாமே கவனமா இருக்கணும். அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 8ல மாந்தி இருக்கும்போது இவர்கள் வந்து தேவையில்லாத ஏதாவது என்னன்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல வந்து சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வெளிய குடும்பத்துல சொல்லாம இருக்கும்போது இவர்கள் வந்து அதுவே இவர்களுக்கு பிரச்சனையா மாறிடும். ஏன்னா ரகசியங்கள் காக்குறாங்கிற பேர் வழியில இவர்கள் நிறைய பிரச்சனைகள்ல போய் தெரியாம போய் இவர்களே விழுந்துருவாங்க. அதனால 8ல மாந்தி இருக்கிறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல கையெழுத்து போடுறாங்க அப்படிங்கிறப்ப நட்பா இருந்து நிறைய பேர் கேஸ் எதிரியா ஆகுறாங்க அப்படின்னா இந்த 8ல மாந்தி இருக்கவங்க தாங்க. என் ஃப்ரெண்டு தாங்க என் மேல கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அவங்களோட ஜாதகத்தெல்லாம் இந்த 8ல வந்து மாந்தி இருக்கும். அதனால வந்து 8ல மாந்தி இருக்கிறப்ப எதுவும் வெளிப்படையா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அது வந்து மிகப்பெரிய பேராபத்தை கொண்டு போய் கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா மாந்திக்கு பரிகாரம், அது எந்த நட்சத்திர சாரம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு மாந்திக்கு பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் இல்லையா, அப்ப உங்களுடைய பாக்கியம் எல்லாம் எந்த விதத்துல விரயம் ஆகும் அப்படிங்கறது இந்த 8ஆம் இடம் தான் சொல்லும். அப்ப உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறப்ப உங்களுடைய பாக்கியத்தை முழுமையா நீங்க வந்து அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கும். அதனால வந்து ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மாமனாரோ ஒரு மாமியார் வீட்டுல ஒரு ஒரு ரெகக்னைஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா உழைப்பாங்க, மாமனார் வீட்டுக்காக மாமியார் வீட்டுக்காக கடுமையா உழைப்பாங்க. ஆனா அதற்குண்டான ரெகக்னைஸ் வந்து கிடைக்காது. என் மருமக என்ன செஞ்சா, என் மருமக என்ன செஞ்சா அப்படிங்கிற மாதிரி பேரு தான் இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 9. இந்த 9ஆம் இடம் மிக முக்கியமான இடம். பாக்கியஸ்தானம் அல்லையா, திரிகோணம் வீடுல இன்னொரு வீடு. 9ஆம் இடம் தான் முக்கியமானது. இப்ப இந்த 9ல மாந்தி இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பாக்கியத்தையும் இவர்கள் வந்து அனுபவிக்க முடியாது.
தந்தை வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒன்னா பிரிஞ்சு போயிருப்பாங்க. இல்ல தந்தை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு குடும்பத்தோட அட்டாச்மெண்டா இருக்கிறது. இந்த மாதிரி இவர்களுக்கு தந்தையினால எந்த ஒரு சந்தோஷம், நிம்மதி எதுவுமே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, தந்தை ஒரு பக்கம் இருப்பாங்க. இல்ல ஒருவேளை ஒரே வீட்டுல இருந்தா கூட நல்ல பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமனார் வகையிலும் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும். அதாவது நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா எல்லாத்துக்கூடயும் நல்ல ஒரு நட்புறவோட இருப்பாங்க. ஆனா மாமனார் அப்படின்னு வரப்ப மட்டும் பாத்தீங்கன்னா அவர்களோட ஒரு இணக்கம் இருக்காது. இவர்கள் என்ன செஞ்சாலும் அந்த மாமனார் மாமியார் வீட்டு ஃபேமிலியில இவர்கள் தப்பா தான் தெரிவாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கியம் வந்து கெட்டு போய் இருக்கிறனாலதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க நல்லதே செஞ்சாலும் இவர்கள்னால எதையும் வந்து வெளியே வந்து போக்கஸ் ஆக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்க வெளியே போக்கஸ்டா இருக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் செஞ்சாலும், யாருக்கு செஞ்சாலும் சரி, எல்லா எல்லா உறவுகளுக்குமே எல்லாமே செய்வாங்க. ஆனா வந்து இவர்களுடைய பேர் வெளியே வராது. நல்ல திறமை இருந்தாலும் கூட அந்த திறமை வெளிவராம இருக்கிறதுக்கு இந்த 9ல மாந்தி உள்ளவங்க இருப்பாங்க. இதை நீங்க யார் ஜாதகத்துல வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. 9ல மாந்தி இருந்தா அவங்க வந்து ஒரு வெளி உலகத்திற்கு தெரியவே மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நல்ல திறமையானவங்களா இருப்பாங்க. அவர்களும் இந்த மாதிரி மாந்திக்கு பரிகாரம் செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா 10. இந்த 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10ல மாந்தி இருக்கு அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயங்க. 10ல மாந்தி இருக்கு அப்படின்னா இவர்களுடைய மரணம் வந்து ரகசியமானதாக இருக்கும். யாருக்கும் தெரியாத ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய மரணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அவர் எப்படி இறந்தாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா அவரோட ஜாதகத்துல 10ல மாந்தி இருக்கு. 10ல மாந்தி உங்களுக்கு இறந்தவங்களோட இது யாராவது இருந்ததுன்னா கூட நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. அவர்கள் எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க எதுவுமே தெரியாது. அவர்களுடைய மரணத்துல ஒரு ரகசியம் வந்து கன்ஃபார்மா இருக்கும். இவர்கள் வந்து என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இவர்கள் ஏதாவது தந்தை வழியாகட்டும், தாய் வழியாகட்டும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க அப்பா இறக்குறப்ப நான் பக்கத்துல இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களோட ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 10ல வந்து மாந்தி இருக்குங்க. அதாவது என்ன கர்மம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கோ, இப்ப தந்தைக்கு இவங்கதான் கர்மம் செய்யணும் அப்படின்னா இவங்கனால அந்த கர்மத்தை வந்து செய்ய முடியாது. இப்ப என் தந்தை இறந்தப்ப நான் பக்கத்துல இல்லைங்க, எங்க எங்க பெரியப்பா பையன், எங்க அண்ணன் இவங்க தாங்க பண்ணனாங்க, என்னால வர முடியலைங்க அப்படின்னு சொல்றவங்களோட ஜாதகத்துல இந்த 10ல மாந்தி இருக்கும். இப்ப இந்த 10ல மாந்தி இருக்கப்ப என்ன அவர்களால ஒரு ஈமச்சடங்கை செய்யறதுக்குண்டான தகுதி இழந்தவர்களாக ஆகிவிடுறாங்க. அதனால இவர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க தொழில் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அமானுஷ்ய தொல்லை கண்டிப்பா கவனமா வந்து இவங்க இருக்கணும் இந்த 10ல மாந்தி உள்ளவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 11ல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இருக்கிற இடத்திலே மாந்தி வந்து 11ல இருக்கிறது மிக சிறப்புங்க. நான் நிறைய வீடியோல பேசிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கேன். 11ல மாந்தி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ரத்த சம்பந்தப்பட்ட அவங்க கண்டிப்பா வந்து இது இருக்கிறதுலே இந்த பாவத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான விசேஷம். ரத்த சம்பந்தப்பட்ட இல்ல சம்பந்தம் இல்லாத சொத்துக்களை அனுபவிப்பாங்க. இவங்க வந்து உண்மையாலுமே லட்சுமி கடாட்சம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. இவங்க எவ்வளவு வசதி குறைவாக இருந்தாலும் இவங்க போற வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வசதியான வீடா இருக்கும். நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. 11 அப்படின்னாலே ரொம்ப சிறப்புங்க. இந்த இடத்துல இருக்கிறது மாந்தி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இவர்கள் பூர்வ புண்ணியம் செய்தவர்களால மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல போற இடமும் ஆகட்டும், திடீர் பணக்காரர் இந்த மாதிரி எல்லாம் ஆகுறாங்க அப்படின்னா அதாவது வந்து இந்த 11ல மாந்தி உள்ளவங்க தான். இவர்கள் கண்டிப்பா ரத்த சம்பந்தப்பட்ட இல்லாத பணத்தை இது பண்றாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வாரிசே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாரிசு இல்ல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த உறவுகளுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களை எடுத்து வளர்த்தி அவங்களுக்கு சொத்து கொடுப்பாங்க இல்லையா, அப்ப அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தம்னா இந்த இடத்துல அவங்க அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிறது இல்ல, அவங்களுடைய சொந்த ரத்தமா இருக்காது. அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத சொத்துக்களை வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான இது இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு சொத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலை மதிப்பே இல்லாம இருக்கும். இவர்களுடைய காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல சொத்து வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு போக வேண்டியது 50 லட்சம் 5 கோடிக்கு போறக்கூடிய அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 11ல மாந்தி உள்ளவங்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 12ல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12ல மாந்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம்ங்கிறதே இருக்காது.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வெளிநாடு வெளி மாநிலம் வீட்டுல இல்லாம வெளியூர் வெளி மாநிலத்துல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் வந்து கரையும். இவர்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த அதாவது கணுக்கால் பாதத்துல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது வந்து ஒன்னா வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்றது, அதன் மூலம் ஏதாவது ஒரு ஸ்கின் டிசீஸ் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்தோரம் கடலோர பகுதிகள்லாம் வந்து நடக்கிறதாகட்டும் போறதாகட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம நிறைய செல்ஃபி எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திருக்கோம் தெரியுங்களா, அந்த அப்படியே நுனி உச்சியில போய் நிப்பாங்க, வழுக்கி விழுந்துருவாங்க, இந்த மாதிரி இருக்கவங்க. அப்புறம் பார்த்தா பாடி கிடைக்காது அப்படி சொல்றல, இந்த மாதிரி எல்லாம் வந்து 12ல மாந்தி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். அந்த 12ல மாந்தி உள்ளவங்களாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். வெளியே மலைப்பா சார்ந்த பகுதி, வழுக்கல் சம்பந்தப்பட்ட பகுதி, நீர்நிலை சார்ந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க கால் விஷயத்துல வந்து கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க வந்து தூக்கம் வந்து கெடும். நிறைய நைட்டு பாத்தீங்கன்னா நிறைய கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க. பகல் கனவு காண்றாங்க மாதிரி இவங்க இரவு கனவு காண்றவங்க இவங்கதான் அதிகமா இருப்பாங்க. ஆனா அவங்கனால எதையுமே செயல்படுத்த முடியாது. இந்த மாந்தி இருந்ததுன்னா தூக்கம் கெடும். தூக்கம் கெடுறப்போ உடல் நலம் கெடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நோய் எல்லாமே வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வந்து நிறைய இந்த 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு இருக்கும். அதனால இவங்க வந்து ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். இது வரைக்கும் 12 பாவத்துக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோல என்னென்ன கிரகங்கள் சேர்ந்தா மாந்தியோட சூரியன் சேர்ந்தா என்ன பிரச்சனை, சந்திரன் சேர்ந்தா என்ன பிரச்சனைங்கிறத அது நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்க ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்கு, நான் சொல்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அருமையா ஒரு ஜாதக கட்டத்துல ஒருவருக்கு மாந்தி 12 பாவகங்கள்லயும் எப்படி இருந்தா என்ன விதமான பலன்கள் அவங்களுக்கு இருக்கும், அந்த தோஷம் ஏற்படுறதோட நிறுத்தாம அந்த தோஷத்துக்குண்டான நிவர்த்தியை பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா இது எல்லோருக்குமே வந்து மிக பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாந்தி அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய இடைஞ்சலாகவும் இடையூறுகளாகவும் இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப எவ்வளவோ வாழ்க்கையில டெவலப் ஆகணும் திறமை இருந்தும் அவர்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாந்தி ஒரு தடையா இருக்கு. அவர்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் அதுக்கு உண்டான நிவர்த்திகளை பற்றியும் நீங்க நம்ம ஜோதிடர் கனிமொழி மேடம் அவர்கிட்ட வந்து ஆலோசனைகளை பெறலாம். அவர்களுடைய நம்பர் 9080125461 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவர்களை மீண்டும் நீங்க உங்களுடைய சுய ஜாதக அமைப்பு பிரகாரம், ஜனன ஜாதக அமைப்பு பிரகாரம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் இதன் மூலியமா சொல்லிக்க விரும்புறேன். இந்த சேனலை, ஸ்ரீ கனகாதார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதன் மூலியமா ஒரு சில நற்பலன்களும் அவர்களும் அடைஞ்சாங்கன்னா உங்க மூலியமா அது கிடைச்சதுங்கிற ஒரு புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது இதன் மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு தருணத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி, 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 வணக்கம்.